எப்பா போய் பந்தி பொறுமையா இருங்கப்பா. அந்த பொண்ணு பின்னாடி ஏன்டா போற? டேய் சரவண எங்க? நேத்து ராத்திரில இருந்து ஆளை காணோம். அந்த வெள்ளதாடி கிழவன் சரவணங்கன்னு கேட்டு என்ன அரிச்சுக்கிட்டு இருக்கு. எங்க? சும்மா புலம்பாதக்கா, மணி 4:30 தான் ஆச்சு. போகத்தில் இருக்கிற நேரம் அவனே வந்துருவான். இந்த பாரு, நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே தினமும் குடிச்சிட்டு கூத்தடிப்பீங்க. இப்ப நீ மட்டும் எங்க இருக்க? நான் குடிய விட்டுட்டேக்கா. என்னது குடிய விட்டுட்டியா? நேத்து நைட்ல இருந்து. டேய் என் புள்ள ஒரு காட்டர் அடிச்சன்னா நீ ஒரு கட்டிங்காவது அடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேனே இல்லையா? சரி போனை கூட நான் பேசுறேன். ஏக்கா நீ மிஸ்கா கூட மாப்பிளைக்கு உடனே கூப்பிடுவான். மாப்பிள்ள கால் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அந்த கிழைய குறவளால கை வச்சிரும். தப்புடி மண்டபத்து பக்கம் நான் தலைய காட்ட முடியாது. எல்லாரும் ஓகேக்கா ஓகேக்கா. அவன் நல்லா பத்திரப்படுத்தி வச்சிருக்கான் பாரு போனை. இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. இவ ஒருத்தி வெள்ளன வந்துட்டா இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு. நமஸ்தே ஸ்தலம்போதனாஜே கதந்தாஜ விகவிடாசன ரிபஸ்ஸுதாஜ. ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வாங்க உட்காரு. சந்தோஷம். வணக்கம். வாங்க வாங்க. கஜானன மகர்நிஷம். முகூர்த்தத்துக்கு நாழி ஆகிறது. சீக்கிரம் பொண்ணு மாப்பிள்ளை வர சொல்லுங்க. ஓம் நமோ விராத. சின்ன பிள்ளைங்க ஏதாவது தாப்பா போட்டுருக்கோம். வரங்க மாப்பிள்ள. அண்ணா பொண்ணை தூக்கிட்டானே. பொண்ணை தூக்கிட்டாங்களா? என்னடா சொல்ற? சரவண பொண்ணை தூக்கிட்டானே. பொண்ணை தூக்கிட்டானா? சரவணா இந்த கல்யாணம் வேண்டாம் மேடம். அவன் ரொம்ப தப்பான. அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். நீ வெளிய போய் தொலை. அவனை ஏமாத்த தான் கல்யாணம் பண்றான் தேவா. இந்த பேய் கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. கிளம்பு. நம்பு தேவா. விடுடா. ஏய் சொல்றல வா. ஏய் விடு. சொன்னா கேட்க மாட்டேன். என்ன மயங்கல? மேடம் மேடம் அடிக்காதீங்க மேடம். மேடம் சொல்லுங்க கேளுங்க மேடம். டேய் எப்படா வந்த? என்னடா பண்ற? இரு அண்ணனை கூட்டி வரேன். ஏய் ஏய் என்னடா? என்ன கதவு தப்பல் போடுற? அடிக்க போறியா? என்னடா நான் பாக்குறேன். ஏய் பாவம் போனா போகுதுன்னு குழப்பு கொடுத்தா எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க சார். கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க சார். என் பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்க வந்தான் சார். நானே வெட்டிங் பிளான் பண்றேன் என்ன கெஞ்சி கூத்தாடுறா சார். என் பொண்ணு போனா போதுன்னு ஃபிக்ஸ் பண்ணா சார். இதெல்லாம் நடந்தது சார். கடைசி வரைக்கும் நல்லவன் மாதிரியே நடிச்சுக்கிட்டு தான் பொம்பளைன்னு பாக்குறேன். எவ்வளவு கெஞ்சி கத்தி கதறி இருக்கா சார் என் மாவ. மயக்க மருந்து கொடுத்து என் மாவளை கடத்திருக்கா சார் இவன். ஐயோ அந்த பரதேசிய பத்த மாராசிவ தான் சார். சார் சார் இப்படி எல்லாம் சொல்ல கூடாது சார். கமிஷன் லைன்ல இருக்காரியா? போய் உட்கார். வாடா. யோ ரஜினி. எஸ் சார்.
இன்ஸ்பெக்டர் ரஜினிகாந்த் பேசுறேன் சார். லேக் ஏரியால நடக்கிற கல்யாணத்துல கடத்தல்கார கும்பல் ஒரு பொண்ணை கடத்துறத தகவல் வந்திருக்கு. கரெக்ட் சார். அந்த பொண்ணை கடத்திட்டாங்கன்னு சம்பந்தப்பட்ட பொண்ணுடைய அப்பாவை கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காரு சார். அது மட்டும் இல்ல சார், அந்த கும்பலை சேர்ந்த முக்கியமான 2 பேரை ஸ்பாட் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் சார். வெரி குட் ரஜினி, உடனடியாக ஆக்ஷன் எடுங்க. அந்த பொண்ணை கடத்துனது ஒரு இன்டர்நேஷனல் கேங். ஓகே சார். ரஜினி, பொண்ணை கடத்தின போட்டோவை இமிடியேட்டா உங்களுக்கு ஃபேக்ஸ் பண்ணி வைக்கிறேன். கொடை ரோடு வரைக்கும் இருக்கிற எல்லா செக் போஸ்டையும் இமிடியேட்டா பிளாக் பண்ணுங்க. ஓகே சார். மிஸ்டர் ரஜினி, he shouldn't escape. I want him. Okay? We shouldn't make any mistakes. You shouldn't give any excuses. Is that clear, Mr. Rajini? கிளியர் சார். ரோடு, ஃபேக்ஸ், செக் போஸ்ட் புரியுது சார். அந்த இந்த சுட்டுண்டு ஏதோ ஹிந்தியில சொன்னீங்க சார், அது மட்டும்தான் சார் புரியல. யோ ரஜினி, வழக்கம் போல சொதப்பாம ஒழுங்கா பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியா? புரியுதா? ஓகே சார். இவன் தான் என் பொண்ணை கடத்தினவன் சார். சார், இவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல பொண்ணுகளை கடத்துற கும்பல் சார். ஐயோ சார், என்னடா 302 ஐயா 406 சார். கம் ஆன், ஹரி அப். டேய், என்னடா நடக்குதுங்க? அது கவர்மெண்ட்ல இலவச அரிசி போடுறாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு காலம் ஃபுல்லா இலவச சாப்பாடு போட போறாங்க கவர்மெண்ட்ல. உன் பையன் பண்ணா நல்ல காரியத்துக்கு. யோ 406 என்னையா வண்டியை ஓட்டுற? வண்டியை முன்னால அப்படியா டாப் கேர்ல மட்டும் தூக்குற, பொண்ணை தூக்குறவனை தூக்குறோம். என்னையா முன்னாடி பாருங்க சார். கொஞ்சம் விட்டுருந்தா கூண்டோட பரலோகம் போயிருப்போம். யோ, நம்ம கொடைக்கானல்ல இப்படி ஒரு லொகேஷனா? முன்ன பின்ன இப்படி ஒரு இடத்தை நான் பார்த்ததே இல்லையா. சூப்பர்யா. இது என்னய்யா சூப்பர். அங்க பாருங்க ஐயா, பழனி மலையே தெரியுது. முருகா, சார் இங்க பாருங்க சார், ஜீப் தடம். ஜீப் இங்க இருந்தா சார் விழுந்திருக்கும். இங்கேருந்து விழுந்தா கண்டிப்பா உயிர் பழைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். ஏன்டா அப்படி பண்ண? அந்த மாப்பிள்ள ரொம்ப தப்பானவன் மேடம். தப்பானவன்னா? தப்பானவன் தான், வேற காரணம் எல்லாம் எனக்கு தெரியாது. இத நான் நம்பணுமா? சத்தியமா இது உண்மை மேடம். இது உண்மைனா அத வீட்லயே எல்லார்கிட்டயும் சொல்லிருக்க வேண்டியதானே? ஐயோ, உன்ன ஒரு ஆளை சமாளிக்கவே நம்மளால முடியல. கல்யாணத்துக்கு வந்து எல்லாரும் காரணம் கேட்டா நான் என்னத்த சொல்ல? நான் என்ன லூசா? வாண்டடா போய் மாட்டேன். ஏய் ஃப்ராடு, என்னை கடத்திட்டேன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லி பிளாக்மெயில் பண்ணி எப்படியாவது பணம் வாங்குறது தானே உன்னோட பிளானு? கேக்குற அளவுக்கு நானும் லூசு கிடையாது, குடுக்குற அளவு உங்க அப்பா ஒண்ணு முட்டாள் கிடையாது. கொஞ்ச நாள் பண்ண எனக்கே தெரியுது நீ அந்த அளவுக்கு வருத்து கிடையாதுன்னு. உன்னை பெத்து வளர்த்து உங்க அப்பாவுக்கு தெரியாத? ஐயோ, இந்த வார்மா, என் கம்பெனிக்கு ஒரு பாரம்பரியம் கொள்கை இருக்கு தெரியுமா? 1000 பைசல் கூட 2 நிலவங்களை சேர்த்து வைக்கலாம், தப்பு இல்ல. அதே சமயத்துல ஒரு தப்பான கல்யாணத்தை நிறுத்த 2000 உண்மை கூட சொல்ல தேங்காது இந்த மேலதாளம். ஏப்பா போதுண்டா, இந்த ஆளோட மாட்டிக்கிட்டு போதும் இந்த உத்தியோகம். ஐயோ பண்டார ஐயா, எங்கனையாவது தண்ணி இருந்தா வாங்கிட்டு வாயா. இதை பார்க்குறேங்க. காப்பாத்து ஐயனாரே. ஓகே சார். அம்மா அங்கிள், தேவியோட கொலுசு தானே? தேவா கொலுசு மாதிரி தான் இருக்கு மாப்ள. அவன் இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். சார் இங்க வந்து பாருங்க. அங்க பாருங்க சார், அங்க பாருங்க சார். மலவாழைப்பழம் ஐயா,
அல்சருக்கு ரொம்ப நல்லது பனானா பிரஸ்யா இடியட் வாழைப்பழமா போய் பொண்ணை தேடியா ஸ்டூபிட் பண்டாரம் ஐயா பசிக்குதியா ஏதாவது பண்ணியா யோ பண்டாரம் ஐயா. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கியா இது என்னய்யா உங்களுக்காக என் உயிரே கொடுப்பேன்யா யார் யா லைன்ல? இரியா ஐயா ரஜினிகாந்த் பேசுறேன் ஓவர் யோ ரஜினிகாந்த், நம்ம கமிஷனர் கிரிமினல் போட்டோவை ஃபேக்ஸ் அனுப்பிச்சிருக்காரு. ஐயா என்கிட்ட ஒரிஜினல் போட்டோவே இருக்குதுயா ஓவர் யோ நம்ம ஹெட் பொண்ணோட அப்பம் கொடுத்த போட்டோ வேற, ஃபேக்ஸ் போட்டோ வேறன்னு சொல்றா போல. அப்படியா ஐயா தக்க ஆதரவத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஓவர் சும்மா ஓவர்ன்ட்டு என்ன 2020 மேட்சா விளையாண்டு இருக்கோம். வெரி வெரி சாரி சார் ஓவர் ரஜினிகாந்த், எஸ் சார் நம்ம ஹெட் கிட்ட போட்டோ கொடுத்து அனுப்புறேன். அவன் அப்பங்கிட்ட என்ன ஏதுன்னு டீடைல்ஸ் விசாரிச்சு வை. ஓகே சார் ஹெட் நீ கிளம்பு. ஓகே சார். ஏ ஹெட் சார் போட்டோ வாங்கிட்டு போக மாட்டியா? சாரி சார். இந்தா ஓ. யோ பண்டாரம் ஐயா நம்ம ஹெட்டு கரெக்டா கண்டுபிடிச்சு வந்து சேர்ந்துருவானயா? ஐயா இடம் தெளிவா சொல்லியிருக்கிறேன் கரெக்டா வந்து சேர்ந்துருவாருங்க ஐயா. ஐயா தண்ணியா யோ டியூட்டி நேரத்துல அடிக்க கூடாதியா? இது மூலிகை தண்ணியா இதுல குளிச்சா உடம்புக்கு நல்லதுயா. யோ ஐயா 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 குளிக்கலாம் யோ ஜோரம் வரியா? ஐயா ஐயா கமிஷனர் ஆபீஸ்ல வந்து அக்யூஸ்ட் போட்டோ இதாயா? இது மாப்பிள போட்டாயா? ஐயா மெயின் அக்யூஸ்டே இவன் தான். ஏ பண்டாரம் ஐயா இன்சுக்கு லைனா போடு. ஐயா இந்தாங்க லைன்ல ஐயா மன்னிக்கணும், பொண்ணை கடத்தினவனை நேரடியா பார்த்துட்டு சம்பந்தப்பட்ட பொண்ணோட அப்பா தான் அவனுடைய போட்டோவை ஸ்டேஷன்ல கொடுத்தாரு. அவன் தான் மெயின் அக்யூஸ்ட். அந்த போட்டோ வச்சு தான் தேடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 1 or 2 மணி நேரத்தில் பிடிச்சிடும். ஓவர். ஐயா ஒரு சின்ன டவுட்டு. ஐயா ஹெட் என்னமோ சொல்ல வராரு, ஒரு நிமிஷம். இன்ஸ்பெக்டர் ஐயா அனுப்பிச்சது பொண்ணை கடத்த போற போட்டோ, ஆனா நீங்க வச்சிருக்கிறது பொண்ணை கடத்தின போட்டோ. யோ யாரு அங்க குழப்பறது? யோ ரஜினிகாந்த், நீ வச்சிருக்கிற போட்டோ பொண்ணை கடத்தினவ போட்டோ ரைட்டா? ரைட்டியா? கமிஷனர் அனுப்பின போட்டோ பொண்ணை கடத்த போறவனோட போட்டோ ரைட்டா? யோ ரைட்டா? ரைட்டியா? ஐயா ஒரு சின்ன லாஜிக். இனிமே கடத்த போறவன் பொண்ணை கடத்த முடியாது. ஏன் கடத்த முடியாது? அதான் ஏற்கனவே கடத்திட்டானே. ஓ யோ ரஜினிகாந்த், ஏன் குழப்பற? போட்டோல இருக்கிறவன புடியா? ஐயா நீங்க சொல்றது கமிஷனர் அனுப்பின போட்டோவில் இருக்கிற ஆளு தானே? ஆமாய்யா. அது முடியாது. ஏன்யா? ஐயா நம்ம ஃபாரஸ்ட் லிமிட்டை தாண்டி கேரள பார்டருக்குள்ள போயிட்டாயா. இனிமே கேரள போலீஸ் தான் பிடிக்கணும். நம்ம பவர் போயிருச்சியா. யோ ரஜினிகாந்த், என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. டோன்ட் டெல் எனி ரீசன். கமிஷனர் அனுப்பின போட்டோல உள்ளவன பிடிக்கிற. ஓகே? ஓகே சார். கஷ்டமாடா சாமி. ஐயா ஐயா என்னையா இப்ப நம்ம யாரை கடத்த போறோம்? எது? சாரிங்கய்யா இப்ப நம்ம யாரை பிடிக்க போறோம்? நமக்கு என்னையா இனிச்சு சொன்னாலே பிடிப்பான். அவன் பக்கத்துல தானே இருக்கான். ஈஸியா இங்கதானே இருந்தா. அவன் எங்கேயோ போயிட்டாயா. எங்க போனான? லிமிட்டை